முதலமைச்சர் அவங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதியோடைய 2016 தேர்தல் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அரசியல் சூழல் 2016க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் மாறி இருக்கு. முக்கியமா தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல் என்னன்னா, கிட்டத்தட்ட பொதுவா அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து சுமார் 70-75% ஓட் பேங்க் எப்பயுமே ஹோல்ட் பண்ணுவாங்க. குறிப்பா அம்மா ஜெயலலிதா அம்மா 41% 2016ல ஹோல்ட் பண்ணாங்க, மக்களுடைய செல்வாக்கு எடுத்தாங்க. ஸோ ரெண்டு தலைவர்களும் கிட்டத்தட்ட 70-75% மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேர்த்தோடைய மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆளுமைகளும் தலைமைகளும், குறிப்பா திமுகவும் சரி அதிமுகவும் இல்லாத நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தோடைய இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு உறுதியா சொல்றோம். இப்ப நீங்க திமுகவை தனியா கொண்டு வரீங்க, கூட்டணி இல்லாம. நான் சொல்றது திமுக தனியாக, எந்த விதமான கூட்டணி இல்லாம, அதிமுக தனியா கூட்டணி இல்லாம, அது மாதிரி தாவேகா கூட்டணி இல்லாம பார்த்தோம்னா, இன்றைக்கு உண்மையாக சொல்றோம், மக்களுடைய சப்போர்ட் தாவேகாக்கு சுமார் 27% மேல அதிகமா இருந்திருக்கு. அதாவது நான் தனித்தனியா சொல்லும் பொழுது. சோ இந்த கால்குலேஷன் எல்லாம் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும், பிஜேபிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுல குறிப்பா அதுல இதுல என்ன உண்மைன்னு சொல்றேன்னா, 2024ல நான் சொல்ற உண்மையை நீங்க கால்குலேஷன் பார்த்தா பண்ணி தெரியும். அதிமுக கூட்டணி இல்லாம நின்னாங்க. கூட்டணி இல்லாம நிக்காத போது 20% மேல அவங்களால ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சோ கூட்டணி இல்லைன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் அம்மா இல்லாத நேரத்துல 40% 20% ஆயிருச்சு. இதுதான் நிதர்சன உண்மை. அதே மாதிரி திமுகவும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோ விசிகா இல்ல கம்யூனிஸ்ட் காரங்க இல்ல முஸ்லீம் லீக் கட்சிகள் இல்லைன்னா அவங்களுடைய உண்மையான ஓட் பேங்க் என்னன்னா 22% மேல கிடையாது. ஏன்னா தாவேகா இன்னைக்கு குறைந்தபட்சம் 27% கிராஸ் பண்ணிருக்கும் தனியாக. சோ இதோடைய உண்மைகள் முதலமைச்சருக்கு தெரியும், அவங்களுக்கும் டேட்டா தெரியும், அவங்களுடைய நிறுவனங்களும் அவர் டேட்டா கொடுத்திருப்பாங்க. அவரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு ஏன் இல்லைன்னு சொன்னா, இப்ப அவங்களுடைய அடிக்கிறக்கூடிய கொள்ளைகள் ஊழல்கள், கட்சியில ஊழல்கள் ஒரு அமைச்சரவையில காங்கிரஸ்காரங்களோ காங்கிரஸோட அமைச்சர்களோ இல்ல விசிகேவோட அமைச்சர்களோ கம்யூனிஸ்ட் அமைச்சர்களோ இருந்தாங்கன்னா, அவங்களுடைய செய்யக்கூடிய ஊழல் அமைச்சரவையில வேற கட்சியில இருந்தாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஊழல்களை கொஸ்டின் கேட்பாங்க. சோ அதனால அவர் ஆட்சியில பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறார். 2004ல கலைஞர் அவர்கள் வெறும் 15 எம்பி வச்சுக்கிட்டு 8 மினிஸ்டர் தேசிய கட்சிகளை பேரம் பேசி வாங்கும் பொழுது, இன்னைக்கு மொத்தமே திமுக 22% வச்சுக்கிட்டு எங்களுக்கு 40% 45% இந்த கூட்டணினால உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய விசிகேக்கோ இல்ல அங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ ஒரு அமைச்சரவையில பங்கெடுத்து கொடுக்க முடியாதது ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது, சமூக நீதி கிடையாது. இதுதான் நாங்க பண்ணையாத்தனம்னு சொல்றோம். எங்களால 234 தொகுதியிலும் தனியாக நின்று நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்க தலைவர் சொல்ற மாதிரி முடிந்தால் தைரியம் இருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2016ல அம்மா சொன்ன மாதிரி நாங்க தனியா 234 தொகுதியிலும் உதயசூரியனை நின்று நாங்க ஜெயிச்சுக்காம தைரியம் இருந்தா ஒரு மேடையில சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். திமுகவுக்கு ஆதரவு பலம் இழந்து விட்டது. 22% மேல ஓட் பேங்க் கிடையாது. அதனாலதான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் 50 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அமைச்சரவையில பங்கு வேணும் கேக்குறாங்க. பிகாஸ் ஆஃப் திமுகவுடைய வலு சுத்தமா இல்ல. இன்னைக்கு ராஜகண்ணப்பல இருந்து எல்லாரும் காங்கிரஸுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய கூட்டணி கிரவுண்ட்ல உள்ள தொண்டர்கள் இந்த கூட்டணிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. தமிழக மக்கள் இது கூடிய சீக்கிரத்துல பார்ப்பாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி தெரியும். இது குறித்து செல்வ பெருந்தகை அவர்களிடம் கேட்ட போது இது திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணியில பிளவு ஏற்பட வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சிஎம் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்கு சேர்த்து சொல்லியிருக்காரு. அதாவது காங்கிரஸ்ல எவ்வளவு முரண்பாடுகள் இருப்பாங்க. செல்வ பெருந்தகை ஒன்னு சொல்றாரு, மாணிக் தாக்கூர் சார் ஒன்னு சொல்றாரு, அங்க இருக்க கிரீஷ் சார் ஒன்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்கோம், ரொம்ப வருத்தத்திலையும் we are very very in sad னு சொல்றாரு. நாங்க அதாவது ரொம்ப சோதனையில இருக்கோங்கிறாங்க. ஒரு கூட்டணி கிடைச்சுன்னா we are in sadனா என்னன்னா முதலமைச்சர் புரியுதா இல்லையான்னு தெரியல. நாங்கள் சோகமாகவும் வலியோடு இருந்துட்டு இருக்கோம். இந்த கூட்டணிங்கிறது டெல்லியில உட்கார்ந்துகிட்டு ராகுல் காந்தி ஐயா மீட்டிங் முடிஞ்ச உடனே இன்சார்ஜ் சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஃபிட்டாவல, எந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு மக்கள்கிட்ட வலுவிழந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய
பிரச்சனைகள் வந்துட்டு. சார், தாவேக தலைவர் விஜயும் ராகுல் காந்தியும் தமிழகத்துல ஒன்றோடு பிரச்சாரம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான சூழல் அமையும் நினைக்கிறீங்களா? ஹைப்பத்திக்கலா நீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு பண்ண முடியாது. முதல்ல வந்து கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுத்து அறிவாலயம் கேட்டுக்கு வெளியே நிக்க வைக்கிறாங்க. அவங்கள அறிவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சரிசமமா உட்காந்து பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்க. இப்ப குறிப்பா 22ஆம் தேதி தள்ளி வச்சுக்க என்ன காரணம்? கண்டிப்பா முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா தந்துட்டு இருக்காங்க. இப்ப எங்க மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காங்க, அண்ணன் சொல்லியிருக்காரு, மாவட்ட செயலாளர் இருக்கிறார், பொதுச் செயலாளர் இருக்கிறார்.